நமஸ்தே. இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் கிளாஸில் வவ்வல்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? இதில் வந்து கான்சோனன்ஸ், அதாவது அ ஐ இ பார்த்தோம். ஆனாவுனாக்கு அப்புறம் காங்காச்சா பார்க்க போகிறோம். இப்போ ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து ஒரு கா மட்டும்தான் இருக்கும். ஹிந்தியில் வந்து சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கா வந்து 4 வரும். எப்படின்னா, இப்போ கடிதம் ஒரு மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா? அக்கம் பக்கம் அப்படின்னு வரும்போது அந்த கா அழுத்தமாக வரும். அதே மாதிரி கணபதி, கணேஷ் கொஞ்சம் சவுண்டு டிஃப்ரெண்ட் வரும் இல்லைங்களா? அதை போல் இதில் வந்து 4 கா வரும். ஃபஸ்ட்டு கா எப்படி எழுதணுன்னா, ஒரு கோடு இந்த பக்கத்துலேருந்து கொண்டு வந்து இப்படி சேர்க்கணும். இது கா, நம்ம சாதாரணமாக சொல்கிற கா. ரெண்டாவது கா வந்து 2 இப்படி கீழே இறக்குற மாதிரி போட்டுட்டு இப்படி ஒரு ரவுண்டு, பக்கத்தில் ஒரு கோடு, மேலே இப்படி சேர்க்கணும். இது வந்து இக்கு கா சேர்த்து எழுதுகிறோம். அக்கம் பக்கம் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ இந்த கா வரும். இது க, இது க, க க. தேர்ட் ஒன் க, ஜே மாதிரி போட்டு பக்கத்தில் கோடு ஜாயின் பண்ணணும். இது வந்து ஜிஏ, க அந்த சவுண்டு. அடுத்தது இது ஃபோர்த்து க. இது எப்படி சொல்லணும்னா ஜிஹெச்ஏ, க, க க க க, க க க க. அடுத்து ஞா, ஒரு புள்ளி வைக்கணும். ஞா, அவ்வளோதான். க க க க ஞா. இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கா வரிசைன்னு சொல்லுவாங்க. க க க க ஞா. தேங்க்யூ.